நீங்க முதல்ல யாருன்னு சொல்லிட்டு கட்டி பிடிங்க. ஏன் யாரும் சொல்லாம கட்டி பிடிச்சா என்ன வருத்தப்படுவியா? தெரியாதவங்க கட்டி பிடிக்கிறது தப்பு இல்லையா? யாருமா சொன்னது? நான் சொல்றேங்க. நான் கட்டி பிடிச்சேன். கட்டி பிடிடா. தெரியாம கட்டி பிடிக்க கூடாதாம்யா. யாரும் சொல்லிட்டு கட்டி இல்ல ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் ஒரு உள்ள அட்ரஸ் கொடுத்து கட்டி பிடிக்கலாம். பெட்டிக்காரர் அறிமுகமாயிட்டாங்க, நல்லா செய்யறாங்க, அவங்க வேணா வந்து கட்டி பிடிக்கலாம். அந்த மாதிரி மிருதங்காரர் நல்லா செய்யறாரு, அவர் வேணா வந்து கட்டி பிடிக்கலாம். சரி ஆல்ரவுண்டுக்காரன் எங்க அண்ணன் இருக்காருல்ல, அண்ணன் கட்டி பிடிக்கலாம். அண்ணன் கட்டி பிடிக்கலாம். எந்த கட்டியடா பிடிக்க? நல்ல குடும்பம்டா. அப்புறம் எங்க தாளகர அண்ணன் இருக்காருல்ல, அவர் அண்ணன் அவங்க கட்டி பிடிக்கலாம். அவரும் கட்டி பிடிக்கலாம். உங்களுக்கு யாருன்னு தெரியாதுங்கற என்ன நீ மாமா வச்சுக்க கட்டி பிடிச்சுக்க. மாமா தான் கட்டி பிடிக்க கூடாது. யார் சொன்னது? யாருமா சொன்னது? நான் சொல்றேன். என்ன நீ சொல்றது? தேவையில்லாம பேசாத. தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்க. பொம்பளை மாதிரி பேசுற. ஆம்பளை மாதிரி பேசு. ஆம்பளை எல்லா இடத்துலயும் ஆம்பளை மாதிரி தான் பேசிட்டு இருக்க. நான் பொம்பளை மாதிரி தான் பேசிட்டு இருக்கேன். பொறுமையா பொக்கிச ஆம்பளை. பொறுமை பொக்கிச பெண்கள். எங்க நீ பொறுமையா இருக்க? நான் பொறுமையா இருக்கேன். நீ வந்து கட்டி பிடிச்சல. ஆமா. என்ன கோபப்படுற? எதுக்கு வந்து கட்டி பிடிக்கிற? ஏன் வந்து கட்டி பிடிக்கிற? நீ என்ன கட்டி பிடிக்கலாம்? போயாக்கறல. செங்க பிடிக்காத. ஏமா நீ வேணா கட்டி பிடி, நான் கோபப்படுறேன். பாப்பா எப்ப கட்டி பிடிப்பேனே பாத்துட்டு இருப்பேன் போல இருக்கு. நான் கோவமே பட மாட்டேன்மா. இங்க பாருமா, என்ன பொறுமையின் பொக்கிஷம் ஆம்பளை தான். அப்பலாம் இருவாரு. நீங்க எந்த வகையில பொறுமையா இருக்கீங்க சொல்லுங்க. எல்லா வகையிலயும் பெண்கள் பொறுமையா இருந்துக்கிறதுனால தான் பெண்களுக்கு பெண்தானே சாஃப்ட்வேர் பெண் மட்டும் நினைக்க கூடாது அப்படிங்கறியா நீ? ஆமா இல்லம்மா, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதே ஆம்பளை தான். இல்லங்க, பெண்கள் வந்து பொறுமையா இருப்போம். அதே நேரத்துல பெண்கள் கோவப்பட்டுங்க கிளம்பணும்னு வச்சுக்கோங்க, பூமாதேவி வெடிக்கிறது மாதிரி நாங்களும் வெடிச்சிருவோம். நாங்க வர்ணபவன் மலையை ஊத்தி உங்க பூமாதேவியை சரி பண்ணிடுவோம். அப்படியே ஊத்திக்கிட்டு இருக்கு. இல்லம்மா, நீங்க பூமாதேவி அப்படியே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஏமா என்ன பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஆம்பளை தான் சொன்னேன். எப்படி மரியாதை கொடுக்குறீங்க? எல்லா இடத்துலயும் நாங்க தான் கொடுக்குறோம். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நீ நிக்கிற, உன்னை சுத்தி பாதுகாப்புங்க அப்பா அம்மா வந்து நிக்கிறாங்களா? இல்ல. உன் அண்ணன் தம்பி வந்து நிக்கிறாங்களா? இல்ல. உன் சொந்தக்காரன் இவனை வந்து நிக்கிறாங்களா? இல்ல. 4-5 பயலுக தான் நிக்கிறான். ஏன் நிக்கிறீங்க? உங்க பாதுகாப்பு தான். எங்களுக்கு வர்ற பஸ் வந்தாலும் அந்த பஸ்ல நாங்க ஏறது கிடையாது. ஏன் ஏறல? நீங்க ஏற பஸ்ல ஏறறோம். ஏன்? உங்க பாதுகாப்புக்கு தான். எதுக்கு? நாங்க இறங்குற ஸ்டாப் வந்தாலும் அந்த ஸ்டாப்ல இறங்குற கிடையாது. நீங்க இறங்குற ஸ்டாப்ல இறங்குறோம். ஏன்? உங்க பாதுகாப்புக்கு தான். நேரா இறங்கி நீங்க வீட்டுக்குள்ள போய் ஜன்னல் வழியா நின்னுட்டு வாங்க இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுங்க, Facebookல ஜாயின் பண்ணுங்க அப்படி எதுக்கு சொல்றீங்க? ஏன்? இல்ல உங்க பாதுகாப்புக்கு தான். ஓஹோ. ஆமா. பொம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதே ஆம்பளை. பாதுகாப்புன்னு புள்ளைய கொடுத்துட்டு போயிரு இல்லையா? சேமா அப்படிலாம் இல்லம்மா, அந்த மாதிரி டைப் கிடையாது. யாரு நீ? இருமா, எப்பவுமே சரி. இருமாரு, பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதே ஆம்பளை தான். அப்படியெல்லாம் இல்லங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கறது நாங்க பெண்கள் மட்டும்தான். சரி, நீங்க எல்லாம் உட்கார்ந்திருந்தா அண்ணன் உட்கார்ந்திருக்காங்க, அப்பா உட்கார்ந்திருக்காங்க, மாமா உட்கார்ந்திருக்காங்க, மச்சா உட்கார்ந்திருக்காங்க, நீட்டின கால் அப்படியே மடக்கிக்கிட்டு இந்த சரவடி மாலை அணிவிச்சு விட்டுட்டேன். 100 ரூபாலா அது போயிடுச்சு மேடை கீழே. நீங்கள் என்ட்ரன்ஸ் போகிற வரைக்கும் இதை கலட்டக்கூடாது அப்படின்ட்டேன். கீழே உட்காந்து பீடியை வேற பற்ற வச்சுக்கிட்டு இருக்கேன். பிடிக்கல. எப்போ கொளுத்தி வேணுது? வந்துட்டியா? வந்துட்டேன். பூங்கோத கௌதமி என்ன உன்னை நம்பி நான் இந்த மைக்கில் இறங்க வேண்டியா இருக்கு. விட்டதுல இருந்து பிடிங்க. விட்டதுல எங்க விட்டேன் எங்க விடுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் போயிட்டு போகுது. விட்ட இடத்த பிடிக்கிறது இல்லையா? மனுஷனா நீ? ஏமா மனுஷங்கிறனால தான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். பிடிக்க தெரியலங்கற? ஏமா மனுஷங்கிற நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். நன்றி பறக்க மாட்டேன். ஆம்பளை விஷயத்த சொல்லு. எங்கால என்னைக்கா வெளில சொல்லியிருப்பாங்களா? ஆனா பொம்பளை ஆள்கிட்ட போய் சொல்லி பாரு, முக்கியமான விஷயம் யார்ட்டையும் சொல்லிவிடாதுன்னு. ராத்திரி சொல்லி பாரு, காலை விடிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டம்ல அந்த விஷயமா தான் பரவி கிடக்கு. ஒரு விஷயத்த சொன்னா எல்லாருக்கும் தெரியணும். ஆமா, அப்படின்னு தெரியணும். பரந்த மனசுங்க எங்களுக்கு. கஞ்சால இருந்து அப்படி ஒண்ணு உறிஞ்சு வாங்கல. எல்லா ஐட்டமும் தமிழ்நாட்டுல கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, போதையில 4 வகை இருக்குமா? என்னென்ன வகை? ஒன்னு ராஜ போதை, சரி, இன்னொன்னு மந்திரி போதை, சரி, இன்னொன்னு நாய் போதை, இன்னொன்னு பன்னிக்குட்டி போதை. ஓ, அப்ப ராஜ போதைங்கிறது எப்படிமா? எப்படி? லைட்டா ஒரு கோட்டு தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு அவன் படுத்துற வாடு ஊர்ல. தம்பி இங்க பெட்டிய மொண்டைய பொழுந்து எங்க அடி நொறுக்கப்பட்டு போயிருவேன். நம்ம யாரும் முக்கியமான. அப்புறம் கீழே இருந்து ஒரு சின்ன பையன் சொல்லு, வேணா நீ இறங்கடா, வேணா அவங்களுக்கு தெரியுமா, அவங்க வேலையை பாப்பாங்க, நீ இறங்கடா. கல்வி டம்மி பீஸ் வளர்க்கடா, அவ்வளவு நேரம் நம்மள மிரட்டிக்கிட்டு அழைஞ்சிருக்கேன். இது ராஜா போதை. சரி, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு. ஓஹோ. மந்திரி போதை ஒண்ணு. மந்திரி போதை அது எப்படி? மந்திரி மன்னருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி சொல்லி மாத்துக்க மச்சான், எவ்வளவு செலவழிஞ்சாலும் பரவாயில்லடா, நீ காதலிச்ச பிள்ளைய நான் சேர்த்து வைக்கிறேன்டா. 2 லட்சம் செலவழிமாடா. காலையில சோத்துக்கு வழி இருக்காது, ஓசியில தண்ணி வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதை குடிச்சிட்டு பேசுறது மந்திரி போதை. சரி, நாய் போதைன்னு ஒண்ணு இருக்கு. நாய் ஒரு இடத்துல நிக்குமா? நம்மள அப்படிதான் தனியா போட்டா வேணும் தூங்க மாட்டேன், தூங்குறவனையும் தூங்க விட மாட்டேன், சுத்தியா வந்துகிட்டு உங்களை மாதிரி. இது நாய் போதை. பன்னிக்குட்டி போதைன்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படி? பன்னி எங்க கிடக்கு? பன்னி சாக்கடையில திங்கும், கிடக்கு இல்லைன்னா பிய திங்கும்.
நம்மளால அப்படியே தீபாவளி பொங்கலுக்கு வெள்ளை வெட்டி வெள்ளை சடையோட சாமியை கும்பிட்டு வீட்டு விட்டு விளையாடுறாங்க. 12 1 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, கொப்பாக்குன்னு வாங்கி எடுத்து பண்ணி எப்படி சாக்கடை குழியில புரண்டுச்சோ அதே மாதிரி புரண்டு கிடப்பாங்க. அது போயிட்டு போகுது. என்ன பண்றீங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். சக்கா சவந்த பழம் இது தேனாக இருக்கு பழம் எத்தனை பேருக்கு இந்த பழம் பாத்தியா எத்தனை பேருக்கு இப்ப சைஸ் பாத்தியா எத்தனை பேருக்கு இந்த பழம் பாத்தியா எத்தனை பேருக்கு இப்ப சைஸ் பாத்தியா எனக்குமா நல்லா பிடிச்சிட்டீங்க வாட்டமா அதையா அத தின்னு போட்டு தூக்கையா பாடிய கப்ப கலங்க பாட்டுமா கப்ப கலகா அப்படின்னா என்னங்க? புது பாட்டுமா. புது பாட்டா? பாடிய கப்ப கலங்க இல்லங்க முடியாது. மெனக்கிடுறது வேஸ்ட்னு நினைக்கிறேன். பொம்பளை சோப்பு தேவையா? எல்லாங்க வந்து சோந்து வாடி போட்ட புள்ள வெளியே வாடி போட்ட வேலை சட்டிலே வாடி போட்ட அதுதான் ஆடலையே. யார் ரொம்ப மெனக்கிடுறா? ஆடல அரதான் இங்க அங்கிட்டு கிடக்கு. நோட்டீஸ் அச்சு அடிக்கிற மாதிரி பண்ணிட்டு நான் அந்த வேலையும் தான் பார்த்தேன். கொரோனா டயத்துல நான் பார்க்காத வேலையே கிடையாது. காலையில கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். சரி. மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட எண்ணெய் அடிக்கிறதுக்கு. ஒரு 3 தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் நடிக்க சொல்லியிருந்தாங்க. சரி. அதுல புள்ளி வைக்காம விட்டுட்டேன். எதுல? எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும் நடிச்சு விட்டேன். யோ, ரெண்டாவது தப்பு நடந்து போச்சு. என்ன வரி? அவங்க சித்தப்பன் பெரிய ஊர்ல சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். சரி. மணக்குடின்னு வருது பாரு. அந்த இடத்துல மாங்குற எழுத்த போடாம விட்டுட்டேன். சின்ன சாமியை கீழே நக்கடி, பெரிய சாமியை மேல நக்கடி 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 நடிச்சு விட்டேன். பரவாயில்லையா? கடைசி தப்பு தான் ஒரு சின்ன தப்பு. என்ன தப்பு? அவன் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை. சரி. சனி என்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரும்னு அடிக்க சொல்லியிருந்தேன். நான் சனியனே புறப்பட்டு குடும்பத்தோட வரும்னு அடிச்சு விட்டேன். முடிஞ்சு கடை மூடி எடுத்து வச்சு முடியிருப்பாங்களே. கண்ணை திறக்க அண்ணே ஒரு சொல்லாம கொள்ளாம வந்து நிற்கிறாரு. ஒரு போனோட கொள்ள மாப்பிள்ளை வேறு நல்ல வருதா. கண்ணை திறக்கணும் சாமி ஐயா பிடிக்கணும் சாமி பாக்கிற பூமி தேடி அடைக்கணும் சாமி பாவம் ஆகாது என்னோட சாமம். வாய்க்கு நான் வைக்கிறேன். நீ பாருங்க முன்னாடி வாசல்ல நான் முன்னாடி வரேன். ஏங்க இந்த மாதிரி ஆடாத மன சங்கடமா இருக்கு. ஏன் அடி வந்தகல மூக்குத்தியா வந்தகல மூக்குத்தியா என்ன நாய் மாதிரி ஏறிட்டீங்க முகரே பண்ணிட்டு இருக்க? நாய் மாதிரி இல்லடா. நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? எப்படி? முன்னாடி பொட்ட நாய் போகும். சரி. பின்னாடி இந்த ஆம்பளை நாய் போகும். ஆம்பளை நாயை பார்த்தா பயங்கர கோவப்படும். ஓஹோ. இதே பொட்ட நாய் மட்டும் போச்சுன்னு வச்சுக்க, கோவத்தை எங்க கொண்டே வைக்கும்னே தெரியாது. எப்படினே? முடியாம இருந்தாலும் பரவாயில்ல. சரி. பொட்ட நாய் மட்டும் முன்னாடி போச்சுன்னு வச்சுக்க, நாய் என்ன சொல்லுது? சைஸா கரெக்ட் பண்ணுது. என்ன உன்னை 2 3 நாளா விரட்டிட்டே இருக்கேன், போன வாரமே வர்றேன் புதுக்கோடைக்கு, சைஸா கெஞ்சிருது. சரி. அதுக்கு பொட்ட நாய் என்ன சொல்லுது? மூடு சரியில்லை அதுக்கு. பல்லெல்லாம் மேல ஓயிரும். இதே வேலையாட அப்ப பார்த்தாலும் விரட்டிட்டாலும் இரிய போங்கடா. நல்ல ஒரு சந்தோஷமா இருக்க பொட்ட நாயின்னு வச்சுக்க. எப்படி? குலைக்கிற வேலையே கிடையாது. ஒன்லி சிக்னல் மட்டும்தான். எப்படி? ரெடி ஆயிடுச்சு முடிச்சிட வேண்டியதான். அடியாடியே இவளே பிறந்தவளே இவளே
அட புடிச்சு விடுதா லாக் ஆகிருச்சு. என்ன ஆச்சு? உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. ஒரு டவுசர் நல்லா தைக்கிடான்னு. நீ வண்டியில வரும்போது ஒரு சைஸா உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு தெரியும். கச்சிருக்கான் பாரு டவுசர். என்ன அது? பாக்கெட்டை கொஞ்சம் பெருசா வச்சு வெளியில தைக்கிற மாதிரி தைக்கிடான்னு. சரி, சிப்பு பின்னாடி இருக்கு. பாக்கெட்டே வெளியில வச்சு சிப்ப எங்கேயும் ஒண்டி வச்சு. அட பாவி, ஒரு பீர் பாட்டிலே உள்ள போயிரும் போல இருக்கு. கர்த்திரியா முடிச்ச மாதிரி. முன்னாடி காட்டுங்க, எங்க முன்னாடி காட்டுங்க. அன்னையில இருந்து நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு? முன்னாடி காட்டுங்க சொல்லிட்டு இருக்கேன். ஆள் இருக்கும்போது அங்க சொல்லணும். ஏமா என்ன அவன் என்ன தைக்கிறது? அதை விட ஃபேமஸா தைக்கணும். நான் புது மாடல்ல நான் கண்டுபிடிச்சிட்டேன். பப்புடன நீங்க தாங்க புதுசா மாத்துறீங்களா? ஆமா, வித்தியாசம் மாத்திக்கலாம். எப்படி? புது மாடல். இந்த மாதிரி மாடல் நீ பாத்திருக்கியா மாக்க? ஆமா, நல்லா இருக்குங்க. என்ன தெரியுது? இது பீரோல சாத்திக்கிறேன். இது என்னங்கற? என்ன மாடல்? சிம்மிஸ்னு வாத்தியா? பின்ன சிம்மிஸ்ல ஒரு கும்மிஸ்ல இல்ல. முண்டா பண்ணியல நீ வேற அது இல்லடா. ஐயே என்னோட சட்டி 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்குனேல்ல. உட்கார்ந்து அண்ணே பின்னாடி கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்ச தூக்கியா போட முடியும்? 200 ரூபா கொடுத்து வாங்குனது. வேஸ்டா போயிரும்டா. இது யார ஓட்ட? இது கர்ச்சிப்ல ஓட்ட. மணிப்புரஸ்ல ஓட்ட. சூச்சு போற மிஷின்ல. என்னடா வேர்க்குது செல்லம். அதெல்லாம் மட்டும் பக்கத்துல நிக்கிற பரபடிக்கிறேன். யோ சீ தூக்கி போடி அத. போடுறேன். ஏய் அத தூக்கி போடு. அந்த அளவுக்கு பிடிக்கிட்டு பாத்தீங்க. அது சும்மா கிடக்குதுல. சும்மா பண்ணி ஜோர் விடாதீங்க. சும்மா கிடக்குதுல. மறுபடியும் கிடக்குதுல. ஏன்னா ஜாமீன் நல்லா இருப்பேன். காலையில தூக்கிறாத நீ வா. என்னதான் ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் பெண்களை செய்யக்கூடாது. பெண்களுக்குன்னு தமிழ்நாட்டில் தனிச்சிறப்பு இருக்கு. பெண்கள் தான் நம் நாட்டின் பெண்கள் சொல்லியிருக்காங்க. நல்லா பாடுறீங்க. அப்ப நான் தூக்க வேண்டாமா? வேணாம். நல்லா ஆடுறீங்க. நான் தூக்க வேண்டாமா? வேணாம். அப்புறம் ரூமை சாத்திக்குவோம். பேசாம இரு. உங்களை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு. காதல் வந்துருச்சா? காதல் என்ன தெரியுமா? என்ன காதல்? காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி. எப்ப நம்ம தலையில விழுகும்னு தெரியாது. நடந்து ஓட்டிருப்பேன் காக்காப்பி ஏத்த ரொட்டன்னு வச்சு விட்டுரும். ஓஹோ, அதே மாதிரி தான் காதல். எப்ப நம்ம மனசுக்குள்ள வரும்னு தெரியாது. அப்படியா? நீ தான் முண்டாட்டியா வருவேன்னு எங்க வாத்தியார் சின்ன வயசுலயே சொல்லுவார். என்ன சொன்னாரு? நீ எல்லாம் பண்ணி மேய்க்க தாண்டா லாய்க்கு அப்படிம்பாரு. என்ன சொல்றீங்க? வீட்டுல ஒரு வெள்ளை பண்ணியை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு குட்டி பண்ணியை போட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன். குழந்தை உறக்கிறவங்களாம் சந்தோஷமான விஷயம் தான். இதுல அரசாங்கம் ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் பண்ண தெரியுமா? என்ன துரோகம் பண்ணுது? மாசமான பொம்பளைகளுக்கு எவ்வளவு பணம் தராங்க? 25. எவ்வளவு சிரமப்பட்டு மாசமாக்குறோம். ஆமா, ஒரு 2000 ரூபாய் காசு எங்களுக்கு தர்றாங்க. என்ன இதுக்கியா உங்களுக்கு தரணும்? நன்றி கட்ட உலகமடா ராமா. கஷ்டப்படுறது நாங்கங்க 10 மாசம். சும்மா சுமக்குற 10 மாசம் முன்னாடி 2 மாசமா அப்படி எங்களுக்கு கொமக்குறேன். அதனால நீ சுமக்குறேன் 2 மாசம் கொமக்குறான புடிச்சிட்டு ஜாங்க. ஏங்க இந்த 2 மாசம் யாருக்கு உங்களுக்கு கஷ்டப்பட சொன்னது? கஷ்டப்படாம ஒரு மூலையில விழுந்து போத்தி படுத்துக்க வேண்டியதானே? அம்மி மீது தர்ந்தது பாத்து ரேவடியா கட்டி ஏக்குமா கல்யாணம். ரேடியாத்த என் காதுல வேற மாதிரி இப்போ விழுதுங்க. ரேடியாத்த ரேவடி ஆண்டி. ஐயோ சரி சரி, நல்லா ஆடுறீங்க, நல்லா பாருங்க. காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? எங்க உங்களை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கையை விட்டுற மாட்டீங்களே? சரி, சோறுங்கிற கையை கொண்டு அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். கண்ணுல தண்ணி ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா நீ என்னடா ஆகுவேன்? நானும் உங்க கூட விழுந்து செத்துருவாங்க. செத்து போயிட்டாங்கிறேன். கோயில்ல மணி வேற அடிக்குது. ஒருவேளை நான் செத்து போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்? உங்க கூட விழுந்து செத்துருவாங்க. அப்பயே சொன்னேன் ஜாதகக்காரன், செத்தாலும் ஜனியை ஒண்ணே விடாது உன் கூட தாண்டா வரும்னு. மறுபடியும் மணி அடிக்குது. மாமா மாமா நம்ம மாமா தான் அடிக்கிறதா? மாமான்னா மணியை கரெக்டா மணி அடிக்கிறதுன்னா அதான் உண்மை போல் இருக்குங்க. உங்களை பார்த்து எனக்கு இந்த காதல். எப்படிப்பட்ட காதல்? அதுவா ஏங்க உங்களுக்கு நின்றுச்சுல்ல? நின்றுச்சு. சரி, என்னன்னு உன்னை டிராபிக் மாதாட்ட பார்த்தேல்ல அப்ப